ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாயா இருந்துகிட்டு அடங்கவே மாட்டா போல இந்த நல்ல சிவத்துக்கு ஃபோனை பண்ணி எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, ஏன் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு 1008 கேள்வி கேட்டுருக்கா. உடனே இந்த நல்ல சிவந்துக்கிட்டு, நான் நினைச்சு பார்க்காதெல்லாம் நடந்துச்சுமா, நீ அதுக்காக எதுவும் கவலைப்படாத, உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றுறேன், என்னைக்கு இருந்தாலும் இந்த வீட்டோட மருமகன் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்றாரு. என்னதான் நீங்க வாக்குறுதி கொடுத்தாலும் தலைக்கீழ் நின்றாலும் இனியாவே விக்ரம் பிரிக்கிறது நடக்காத காரியம், அதை நீங்க மனசுல வச்சு நல்ல சிவம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இனியா வந்துட்டு ஒரு எவிடன்ஸை கொடுக்குறாங்க. அது என்னன்னா, நேரடியா கொடுக்காம இனியா விக்ரம்க்கு ஒரு கிஃப்டா கொடுக்குறாங்க. அதாவது புது லேப்டாப்புங்க. அந்த புது லேப்டாப்பை திறந்து பார்த்து உள்ள ஏதாச்சும் ஃபைல்ஸ் இருக்கான்னு சும்மா பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஏதாச்சும் உள்நோக்கம் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தெரியும். அதனால அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா, விக்ரமும் அந்த தீனதயாளும் உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா, விக்ரமுக்கு தெரியாம அந்த ரவுடி அமைச்சு போனை எடுக்க சொன்னது, கன்னை திருட சொன்னது, எல்லா விஷயத்தையும் அந்த தீனதயாலாம் உளறி வச்சிருக்கான். அது எல்லாத்தையுமே இவர் வீடியோவை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த வீடியோவை தான் கிஃப்டா கொடுத்துருக்காங்க. இந்த ஆதாரம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துகிட்டு விக்ரம் கிட்ட கேட்க, ஐயோ என் வாழ்க்கையிலே ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நான் தான். ஏன்னா அதனாலதான் எனக்கு நீ ஒரு ஒய்ஃபா கிடைச்சிருக்க, நீ கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லா விஷயத்துலயும் எனக்கு ரொம்ப துணையாகவும் எல்லாத்துலயுமே எனக்கு நல்ல மனைவியாகவும் தான் இருந்திருக்கே தவிர எதுலையுமே நீ இதுவா இல்லை. ஆனா நான் தான் உன்னை புரிஞ்சிக்காம ரொம்பவே உன்னை கஷ்டப்பட்டுட்டே நான் மன்னிச்சிடியானதும் இப்ப நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கும் இது பண்றதுக்கும் இங்க எந்த இதுவுமே இல்லை. முதல்ல அந்த தீனதயாளனை ஒழிச்சு கட்டுவோம், அதுக்கப்புறம் நீங்களும் நாங்களும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த தீனதயாளனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாரு கமிஷனர். ஏன்னா அழகான ஒரு எவிடன்ஸை கொடுத்ததுனால இப்ப நம்ம விக்ரம்க்கு ஒரு போஸ்டிங்கும் கிடைக்கிறது. அதாவது ஏற்கனவே இன்ஸ்பெக்டரா இருந்தவர் இப்ப எஸ்ஐயா ப்ரொமோட்டர் பண்ணியிருக்காங்க. அதனால இப்ப இன்னும் பெரிய லெவலுக்கு போயிருக்காரு நம்ம விக்ரம். ஏன்னா போலீஸ்ல உயர் பதவி கிடைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஆனா முக்கியமான வேலை, முக்கியமான திருட்டு தீவிரவாதிகளை பிடிச்சு கொடுத்து அது மூலியமா ப்ரமோஷன் வாங்குறது எவ்வளவு சந்தோஷம். அந்த இடத்துல ஒரு பாராட்டு விழா வைக்கிறாங்க. அப்போ இனியாவதை புகழ்ந்து பேசுறாரு நம்ம விக்ரம். அந்த அளவுக்கு சந்தோஷம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் சக்சஸ் அடைஞ்சிருக்கேன்னா அது என் அப்பா அம்மா கொடுத்தது. ஆனா இதுக்கு மேல சக்சஸ் பண்றேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இனியா சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட இனியா சீரியல்ல யார் யாரை உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.